நேயர்களுக்கு வணக்கம். ஒரு கொடுங்கனவ கடந்து வந்தா எப்படி இருக்குமோ, அப்படி இருக்கு நம்மளுடைய நிலைமை. சரி ஓகே. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இன்னைக்கு மேட்ச பத்தி பேசலாம். எல்எஸ்ஜி விசஸ் ஜிடி. இந்த மேட்ச பத்தி தான் பேச போறோம். நம்ம கூட ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி.வி. கிரி சார் இருக்காரு. அவர்ட்ட பேசலாம். சார் வணக்கம். கரெக்டாக சொன்னீங்க நீங்கள். அதை மறந்துட்டு இதை பாருங்கன்ட்டு. ஏன்னா சச் அன் இன்ட்ரெஸ்டிங் டே ம். இன்னைக்கு. மத்தியானம் வந்து எல்எஸ்சி வர்சஸ் ஜிடி, ம். நைட்டு வந்து எஸ்ஆர்ஹெச் SRH வர்சஸ் பஞ்சாப். ஆ. நாலும் வந்து பிரில்லியன்ட் சைடு. இல்ல ஆன் ஓகே. ஆன் பேப்பர் நாலும் வந்து எஸ்ஆர்ஹெச்சை வந்து நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா தே ஹேவ் சச் அ குட் சைட். தே ஆர் நாட் லைக் சிஎஸ்கே. சிஎஸ்கேக்கு ஹோப்பே இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் எஸ்ஆர்ஹெச் சொல்லவே முடியாது. ஏன்னா தே கேன் பவுன்ஸ் பேக். பட் பண்ணலனாக்கா அது வந்து டீம் பர்ஃபார்மன்ஸ் இஸ் பேட், அவ்வளோதான். பட் நல்ல சாலிட் சைடு வச்சுருக்காங்க. எல்எஸ்ஜி விசஸ் ஜிடி. 2 டீமுமே வந்து சாலிடான ஒரு டீம். எனக்கு என்னன்னா, ஜிடியை கம்பேர் பண்ணும்போது எல்எஸ்ஜி வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்காங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா எல்எஸ்ஜி வந்து ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படியே மெதுவா ஆடுவாங்க. ஆனா எல்எஸ்ஜி வந்து எடுத்த உடனே டப டப டபன்னு பட்டாசு அடிக்கிற மாரி இருக்கும். சோ எல்எஸ்ஜி கொஞ்சம் பெட்டர் சைடோ அப்படின்ற மாரி. இது வந்து எல்எஸ்ஜி பேட்டிங் வர்சஸ் ஜிடி போலிங். ஓ அப்படி ஒரு அப்படி தான் நான் பார்க்குறேன். ஓகே. ஏன்னா ஜிடி பேட்டிங் வந்து எல்எஸ்ஜி அளவு கிடையாது. எல்எஸ்ஜியில் 8 பேர் பேட்ஸ்மேன் இருக்காங்க. நான் மனப்பாடம் ஆயிடுச்சு, அப்படியே பார்க்காம சொல்லுவேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிடுறேன். நான் ஃபர்ஸ்ட் மார்ஷ் அண்ட் மார்க்ரம். ஆமா. அடுத்தது பூரான். இவங்க 3 பேரே போதும். தே கேன் கிரியேட் ஹேவக். அடுத்தது வந்து பந்த் கேப்டன். அவர் ஒருத்தர் தான் அவுட் ஆஃப் ஃபார்ம். மற்ற எல்லாம் நல்லா இருக்காங்க. தென் பதோனி, மில்லர், சமாத், அப்துல் சமாத், அப்புறம் ஷர்துல் தாக்கூர். அவரும் ஹீ கேன் ஆல்சோ பேட். போலிங்கில் கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஏன்னா அதில் பிரில்லியன்ட் பவுலர் வந்து ரத்தி. ஓகே. பிஷ்னாய் ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் மச். எனக்கு முதலேருந்தே தெரியாது. அடுத்தது ஆகாஷ் தீப் வந்து ரொம்ப டவுன் த லெக் போடுறாரு. எனக்கு இந்த காம்போச் ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ஒரு பால் கூட டவுன் த லெக் போடல. நீ நேற்றுக்கு சிஎஸ்கே மேட்ச்சில் ஒரு பால் கூட டவுன் த லெக் போடல. பியூட்டிஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக போட்டார். அது வந்து ஸ்பீடு இல்லை, ஆனால் வெரி அக்யூரேட். லைக் புவனேஷ் குமார். ஹி ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் புவனேஷ் குமார். அண்ட் இஸ் டால் அண்ட் நல்ல ஷோல்டர்ஸ், யங்ஸ்டர். ஸோ ஹஸ் காட் பிரைட் ஃபியூச்சர். அந்த மாதிரி வந்து இங்கே இதில் டீமில் இல்லை. ஐ டோன்ட் ரேட் ஆவேஷ் கான் ஆர் ஆகாஷ் தீப். 2 பேரும் வந்து சம்டைம்ஸ் மொத்தமாக போட்டுருவாங்க, அடி வாங்குவாங்க. ஓகே. மற்றபடி வந்து அங்கே ரிலையபிள்னாக்க ரத்தி, ஆமாம், ரத்தி அண்ட் ஷர்துல் தான் ரிலையபிள் போலர். ஸோ அவங்க போலிங் கம்மியாக இருக்குது. நல்லா ஞாபகம், கம்மியாக இருக்குது. இவங்க சரியாக மற்றவங்க சரியாக போடலனாக்க ஜிடி வந்து அடிக்க சான்ஸ் இருக்குது. ஜிடி வந்து கேரண்டீடாக ஸ்டார்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா சாய் சுதர்ஷன் வந்து எவ்ரி மேட்ச் 50 அடிக்கிறார். அந்த மாதிரி ஈவன் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தால் கூட எவ்ரி மேட்ச் 50 அடிக்கிறார். அங்கே எனக்கு என்ன டவுட்னா, இப்போ ஆப்போனன்ட் பேட்ஸ்மேன் வந்து ஷாய் கிஷோர் ஓகே, என்னப்பா மிஞ்சி போனால் வந்து ஒரு 40 பாலுக்கு 50 ரன்னு, இல்லை 50 பாலுக்கு ஒரு 80 ரன்னு, அவ்வளோதானே. ஸோ வந்து இந்த விக்கெட் வேணாம், நம்ம வந்து ஆப்போனண்ட்டில் வந்து கவனம் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட மாட்டாங்களா? ஆப்போனன்ட்டு தானே. ஆமாம் ஆமாம். ஒரு ஆள் வந்து ஸ்லோ பேட்டர்னாக்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2-3 வருஷம் முன்னாடி கேஎல் ராகுல் வந்து வெரி ஸ்லோ. மேடன் ஓவர்லாம் கொடுத்தாரு. இல்லை, அது மேடன் ஓவர்லாம் கொடுத்தாரு. உடனே என்ன ஆயிடுச்சு, அவனை அவுட்டே ஆக்கக்கூடாதுன்ட்டு டிசைட் பண்ணிட்டாங்க ஆப்போனன்ட்ஸ். ஏன்னா அவர் இருந்தாக்க டாட் பால்ஸ் நிறையா வரும் அப்படின்ட்டு. அதனால தான் கேஎல் ராகுல் லாஸ்ட் இஸ் பிளேஸ் இன் T20. அதனால தான் ஓனர் வந்து திட்டினார் அவர். ஒன்னால் என் சைடே கவுக்குறேன், நீ இருந்து கெடுக்கிற அப்படின்னு திட்டினாரு. அது ரொம்ப ரொம்ப கரெக்டு. நான் சப்போர்ட் பண்ணுறேன் அந்த ஓனரை. ஏன்னா நாங்களாம் வந்து மேட்ச் விளையாடும்போது ஒரு ஆள் பிளாக் பண்ணி அடிக்க முடியாமல் திணறினாருனாக்க அவனை அவுட்டே ஆக மாட்டோம். ஆமாம். ஏப்பா நீ இருந்து பாலை சாப்பிடு, எங்களுக்கு நல்லது. ஓவர் பேஸில் அந்த மாதிரி ஆகும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கரெக்டு. சாய் சுதர்ஷன் ஆனால் சாய் சுதர்ஷன் முதல்ல இப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதனால் பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னாக்க இனிஷியல் கொலாப்ஸ் ஆகிறதில்லை. ஜிடி விக்கெட்டை லூஸ் பண்ணுறதில்லை. ஈவன் அந்த பக்கம் கில் அடிக்க அவுட் ஆனால் கூட சாய் சுதர்ஷன் நின்றுடுறாரு ஒரு ஆங்கர். அதனால் வந்து அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாரு. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் எப்படி 140 மேலே வருது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க. ஸோ தட் இஸ் ஓகே ஃபைனலி. அண்ட் கேரண்டீடாக 50 ரன்ஸ் அடிக்கிறாரு. கேரண்டீடாக ஸ்டார்ட் நல்லா கொடுக்குறாரு. அண்ட் இது வரைக்கும் இது குஜராத் வந்து கொலாப்ஸே ஆகலை இனிஷியலாக. அது ஒரு அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் பட்லர் இருக்கார், கில் இருக்கார், ருதர்ஃபோர்ட்னு ஒருத்தர் இருக்கார். அவர் கடைசியில் வந்து செம்மண்டே அடிக்கிறார் அவர். ஸோ கேரண்டீடாக அவரும் அடிக்கிறார். அது ஒரு அட்வான்டேஜ். அப்புறம் எஸ்ஆர்கே, தட் இஸ் ஷாருக் கான் இருக்கார். அவர் வந்து போன மேட்ச் நல்லா விளையாடினார். திவேத்தியா வந்து இஸ் குட் ஃபினிஷர். ரஷீத் கானும் குட், ஐ மீன் ஆக்சலேட் பண்ணக்கூடிய ஆள். ரைட். இதில் போலிங் டிபார்ட்மெண்ட்டில் ஜிடி வந்து டெஃபினெட்லி பெட்டர் தேன் எல்எஸ்ஜி.
ஏன்னா ரஷீத் கான் அண்ட் நம்ம சாய் கிஷோர் போடுறதுல ஒரு சின்ன மிஸ்டேக் சாய் கிஷோரை கொண்டு வரல. ஆமாம், கடைசியில் 16-17 ஓவர் தான் கொண்டு வந்தாங்க. தட் இஸ் நாட் கரெக்ட். பேட்ஸ்மேனுக்கு அகைன்ஸ்டா பிளான் பண்ணி கொண்டு வந்தாங்க. அப்படின்னா கூட கடைசியில் 17 ஓவர் நீங்கள் கொண்டு வரக்கூடாது ஸ்பின்னர். 17 ஓவர் வந்து அவங்க டெஸ்பரேட்டாக அடிப்பாங்க, அடித்தாங்க அதே மாதிரி. அதனால் அப்போ வந்து கொண்டு வந்து மாட்டக்கூடாது ஸ்பின்னரை கூட. ஸ்பின்னர் வந்து ஃபர்ஸ்ட் ஓவரும் போடக்கூடாது, லாஸ்ட் ஓவரும் போடக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். அதனால் வந்து நடுவில் தான் போடணும், அது முன்னாடி கொண்டு அது பிளான் பண்ணணும் கரெக்டாக. அடுத்தது வந்து சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா சம்டைம்ஸ் நல்ல ஷாட் கொடுக்குறாங்க. இந்த வருஷம் நல்ல ஷாட் கொடுக்குறாங்க 2 பேரும் போலிங்கில். ஸோ அது வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அவங்க வந்து நார்மலாக போன வருஷம்லாம் பேட் போலிங் போட்டிருக்காங்க, இந்த வருஷம் நல்லா போடுறாங்க. ஸோ தட் இஸ் அ பிக் ப்ளஸ் பாயிண்ட் ஃபார் ஜிடி. அப்புறம் ஒன்று புரியல எனக்கு, வாஷிங்டன் சுந்தர் ஹி பிளேட் அ மேக்னிஃபிஷன் இன்னிங்ஸ் 42 சம்திங் அண்ட் மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸ் அது. ஆனால் அவரை வந்து அடுத்த மேட்ச்சை ட்ராப் பண்ணிட்டாங்க. அதான் இம்பாக்ட் பிளேயரா யாரை கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு முடிவுமே ஆஷிஷ் நெஹ்ராவோட தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்கு. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து கெஜ்ரோலியா இருக்கலாம் அவர் 2வது பாலே விக்கெட் எடுத்தாரு. இல்லை இருக்கலாம். ஆனால் வந்து வாஷிங்டன் சுந்தர் மேட்டரில் வந்து அது தப்பு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பேட்டிங் இருக்கால அவர் வந்து உங்களுக்கு மிடில் ஆர்டர் இல்லை. நீங்கள் ஷாருக் கானை வச்சிருக்கலாம் இம்பேக்டா, ஆனால் வாஷிங்டனை மெயின் லெவலில் போடணும். புரியுதா? சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு. ஆமா, ஷாருக் கானை முன்னாடி வச்சுட்டு ஐ மீன் இம்பாக்டா வச்சுட்டு வாஷிங்டன் 11ல் போட்டாக்க இஸ் எ ஸ்டெபிளைஸ்டு பேட்ஸ்மேன் ஆகும். இது இப்படி ஒன்று இருக்குல்ல, ரூதர்ஃபோர்டு லெஃப்ட் ஹேண்டர். இல்லை அது வேற விஷயம். நான் என்ன சொல்றேன்னா ஷாருக் கான் வந்து டிஃபென்ஸ் கிடையாது, அவர் நல்லா பார்த்துருக்கேன். நானும் சென்னையில் நிறையா பார்த்துருக்கேன். அவர் எதை எடுத்தாலும் மடக்கி அடிப்பார் அவர் மேலே. சரி ஓகே, அந்த மாதிரி ஆள் வந்து மாட்டிச்சுன்னா அன்றைக்கி அவர் டே பொடி மேட்ச் இம்பேக்ட் அவ்வளோதான். அண்ட் வாஷிங்டன் சுந்தர் வந்து அன்றைக்கி ஆடின இன்னிங்ஸை பார்த்தா அமக்கலமாக ஆடினார். அவர் போலிங்கை பெருசாக நான் சொல்லலை, ஆனால் பேட்டிங் நல்லா ஆடினார். ஸோ அதனால் அவர் மெயின் லெவலில் போடணும். தட்ஸ் மை இப்போ டீம். பட் அவங்க போடுவாங்களான்னு தெரியல. ஸோ ரெண்டும் நல்ல சைடு, ஜிடி போலிங் வர்சஸ் எல்எஸ்டி பேட்டிங், அந்த மாதிரி தான் இருக்கும். என்ன வேணால் நடக்கலாம் இதில். ஓகே சார், யார் வின் பண்ண போகிறாங்கன்னு சொல்ல முடியாது. லெட் அஸ் சே 50-50. பட் அந்த எக்ஸ் ஃபேக்டர் வந்து நிக்கோலஸ் பூரான். அவன் வந்து மாட்டிச்சுன்னா இந்த ஜிடி போலர் எல்லாரையும் அடிச்சுடுவான். அதுதான் பெரிய ப்ராப்ளம். அவனுக்கு வந்து போலிங் போடுறதுக்கு இன்னைக்கு எல்லாரும் பயப்படுறாங்க உலகத்தில். நாட் ஓன்லி ஐபிஎல், உலகத்திலே பயப்படுறாங்க எல்லாரும் அவனுக்கு போலிங் போடுறதுக்கு. ஏன்னா ஈ கோஸ் அண்டர்நீத் த பால். அதாவது ஃபீல்டரை வச்சு கேட்ச் பிடிக்கலான்னு பார்த்தா அவன் வெளியில் க்ரௌடு உள்ள அடிக்கிறான். ஏன்னா கீழே போயிடுறான், முட்டி வந்து கீழே படுது அவன் ஷாட் அடிக்கும் போது. பேட்டிங் இந்த முட்டி வந்து கீழே படுது, இந்த முட்டி மேலே இருக்கு, அவ்வளோதான். அப்படி அடியில் போய் பால் அப்படி கிந்தி அடிக்கிறான். கிரேட் பேட்ஸ்மேன். ஓகே சார், மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.